ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக நீதிமொழிகளின் புதையல்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நல்ல நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வசனம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாம் யாவரும் யோசேப்பை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். யோசேப்பு தன் தாய் தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு மகன். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டபடியினாலே அவர்கள் எகிப்துக்கு போகிறதான அந்த மீதியானவருடைய கைகளிலே ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு போனான். அங்கே விற்று அவர்கள் என்ன பண்ணாங்க, மீதியானவர்கள் கொண்டு போய் அவனை எகிப்தியர்களுடைய கரங்களிலே, போத்திபார் கரங்களிலே விற்று போட்டு விட்டார்கள். அப்போ ஒரு இடத்துல அவன் அடிமையாக அவன் அங்கே விற்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. நமக்கு நல்லா தெரியும், வேலைக்காரர்களாக இருக்கிறவங்க சில வேலைகளை செய்யலாம், செய்யக்கூடாது என்று சொல்லலாம். ஆனால் அடிமை அப்படி அல்ல. என்ன தனக்கு கட்டளையிடப்படுகிறதோ அதை அப்படியே அவன் நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்போ போத்திபாரோட வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்று அவன் எஜமான் கண்டு அவன் வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிட்டான், யோசேப்பினுடைய கரத்திலே அவன் கொடுத்து விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பொதுவாக அந்த ஊரில் பாஷை தெரியாது. அப்போ அவன் சொல்லுகிறதை அவன் எப்படி சொல்லியிருக்கலாம், ஆக்ஷனில் சொல்லியிருப்பானா நமக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல அவன் வேலைகளை எல்லாம் சுறுசுறுப்பாக அவன் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் அந்த வீட்டினுடைய முழு பொறுப்பை அவன் கையில் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்த இடத்துல அவனுக்கு ஒரு பாவ சோதனை வந்த பொழுது, அவன் அந்த பாவ சோதனை மேற்கொள்ள அந்த இடத்தை விட்டு ஓடின பொழுது அவனுக்கு சிறைச்சாலை தான் தண்டனையாக கிடைத்தது. ஆனாலும் கூட வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். பாருங்க, அந்த ஜெயிலுக்கு போன இடத்துல கூட அவன் தன் வேலையில ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறான். 2 கைதிகள் அங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் ரொம்ப கவலையா இருக்கும். அவங்ககிட்ட போய் கேட்கறான், என்னப்பா நீ கவலையா இருக்கிறே? இவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் அவன் தன்னுடைய வேலை என்று சொல்லி அவர்களிடத்துல போய் விசாரித்த பொழுது அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒரு சொப்பனம் கண்டோம், அந்த சொப்பனத்தின் நிமித்தம் நாங்கள் ரொம்ப குழம்பி இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது அவன் அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லி அவர்களுக்கு அந்த ஜெயிலில் இருந்து ஒருவன் விடுதலை பெற்று அவன் போறான். அப்போ போனாலும் கூட பாருங்க, தன் வேலையில் அவன் ஜாக்கிரதையாக தான் இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு எந்த விதமான உதவியும் வரவில்லை. நாள் ஒன்று வந்த பொழுது பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் என்ன என்று தெரியாத பொழுது அந்த வேலைக்காரன் அன்றைக்கு தான் சொல்லுகிறான், ஐயா, அந்த சிறைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் அந்த சிறைச்சாலையில் இருந்த பொழுது கூட என்னுடைய பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வை கொடுத்தான் என்று சொன்ன பொழுது, இப்படி ஒரு ஜாக்கிரதை உள்ளவனை எனக்கு முன்பாக உடனே கொண்டு வா என்று சொல்லி அந்த யோசேப்பை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவன் சொன்ன ஆலோசனை நிமித்தம் அந்த எகிப்து தேசத்திலே 7 ஆண்டுகள் செழிப்பான அந்த 7 ஆண்டுகளும் செழிப்பில்லாத அந்த 7 பஞ்சம் நிறைந்த அந்த 7 ஆண்டுகளையும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். பாருங்க, ஒரு அடிமையாக இருந்தவன் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தபடியினாலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தின் 46வது வசனம் சொல்கிறது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயது உள்ளவனாய் இருந்தான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் ஒருவேளை ஒரு சாதாரண வேலையை செய்து கொண்டு இருக்கலாம், நீங்க ஒரு கலெக்டர் இடத்துல நீங்க ஒரு குமாஸ்தாவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஊழியத்துல ஒரு கீழ்மட்ட வேலை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வேலையில நீங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் உங்களையும் ஒரு நாளிலே நிறுத்துவார். இந்த வேளையில கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வேலையில நான் சில காரியங்களில் அஜாக்கிரதையா இருந்தது உண்மைதான் ஆண்டவரே. யாரும் என்னை பார்க்காத போது நான் வேலை செய்யாமல் இருந்தது உண்மைதான் ஆண்டவரே. இந்த நாளிலே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேற்பட்டு என்னுடைய ஊழியமானாலும் என்னுடைய வேலை ஆனாலும் நான் அதில் ஜாக்கிரதையோடு கூட செயல்படும் பொழுது நிச்சயமாய்
யோசேப்பை அடிமைத்தனத்திலிருந்து உயர்த்தி ராஜ மேன்மைக்கு கொண்டு போன உம்முடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்பதை நான் நம்பி இந்த வேளையில் நான் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, என்னையும் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக என்னுடைய சின்ன சின்ன வேலையிலும் இனிமேல் நான் ஜாக்கிரதையுள்ளவனாய் இருப்பேன் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்து, ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய உயர்வை நீர் கட்டளையிட வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.